எங்களுக்காக வீற்றிருக்கின்ற அன்பு ஆண்டவரே, இந்த இனிமையான மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆயர் தலைமையிலே ஒரே குடும்பமாக நன்றி உணர்வோடு உமது சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். கடந்த 125 ஆண்டுகள் எம் முன்னோரோடும் எங்களோடும் நீர் கூட இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கின்றீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அன்பு ஆண்டவருக்கு எங்கள் இதய கிடக்கைகளிலிருந்து நாம் அவரை போற்றி புகழ இருக்கின்றோம். அவருக்கு எங்கள் அஞ்சலியை செலுத்த இருக்கின்றோம். அப்பத்தின் வடிவிலே நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அன்பு ஆண்டவரை மலரெடுத்து தீபமெடுத்து தூபமெடுத்து நாம் ஆராத்தி செய்ய இருக்கின்றோம். எங்கள் உள்ள கிடக்கைகள், எங்கள் நன்றி உணர்வு, இதய புகழ்ச்சி அனைத்தையும் அவருக்கே நாம் செலுத்தியவர்களாக எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த ஊரிலும் அவர் காட்டிய பேர் இரக்கத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் முன்னோருக்கும் நம் மூதாதையருக்கும் நாம் வாழுகின்ற இப்பொழுது இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து அந்த ஆண்டவருக்கு முழு முதல் இறைவனுக்கு நம் இதய அஞ்சலியை நாம் செலுத்துவோம். ஆராதனைக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர். அவரை நாம் இப்பொழுது இந்த தீப தூப மலரால் நாம் அஞ்சலி செய்து நமது உள்ள கிடக்கைகளை அவருக்கு தெரிவிப்போம். வாழ்வின் பொருள்
உன்னடி சரணடைந்தே. கடந்த 125 ஆண்டுகள் எங்களோடு வழி நடந்து வந்த அந்த ஆண்டவர், உயிர்ப்பின் ஆண்டவர், நம் மத்தியிலே அப்பத்தின் வடிவிலே வீற்றிருக்கின்றார். ஆராதனைக்குரிய ஆண்டவராக, புகழ்ச்சிக்குரியவராக இருக்கின்றார். உன்னதராக, உயர்ந்தவராக, தூயவராக இருக்கின்றார். நமது வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கின்றார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அளித்திருக்கின்றார். நமது நிலங்கள் விளைச்சலை தந்திருக்கின்றன. நாம் மனைகள் அமைத்து, இல்லிடம் அமைத்து, அங்கே நமது வாழ்வை நாம் கொண்டு செல்ல ஆண்டவர் அருள் பாலித்திருக்கின்றார். நமக்கு நல்ல உறவுகளை அவர் தந்திருக்கின்றார். நமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை, ஞானத்தை அளித்திருக்கின்றார். எல்லாவற்றையும், அவர் செய்த அனைத்து காரியங்களையும் நாம் நினைத்து அவருக்கு புகழ் பாடுவோம். அவர் உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே என்று அவரை ஆராதனை செய்து அவருக்கு புகழ் பாடுவோம். அனைவரும் இப்பொழுது இந்த பாடலிலே கலந்து கொள்வோம். எல்லாருமாக சேர்ந்து உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. ஸ்துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. ஆண்டவரே, நாம் செய்த குறை குற்றங்கள் அனைத்தையும் நீர் பொறுத்து கொள்ளும். நொறுங்கிய நெஞ்சத்தோடு நாம் உம்மிடம் வருகின்றோம். நன்றி உணர்வோடு வருகின்றோம். எங்கள் வாழ்விலே நாம் எதிர்நோக்கிய பல்வேறு சவால்கள், இடம்பெயர்வுகள், எங்கள் குடும்பங்களில் இருந்து இறந்தவர்கள், நாம் சந்தித்த சவால்கள், முகம் கொடுத்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தீர். கலங்கிடும் மனதுக்கு நீர் ஆறுதலாக இருந்து இப்பொழுது எங்களை தொடர்ந்தும் நீர் வழி நடத்தி வந்திருக்கின்றீர். இதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து, நொறுங்கிய நெஞ்சத்தில் வாழ்பவரே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே என்று நாம் பாடுவோம். நொறுங்கிய நெஞ்சத்தில் வாழ்பவரே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே. நொறுங்கிய நெஞ்சத்தில் வாழ்பவரே,
கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. ஆண்டவரே, புனித அந்தோனியார் வழியாக அவரை எமது பாதுகாவலராக நாம் ஏற்று அவருடைய பரிந்துரையினால் நாம் எத்தனையோ கொடைகளை பெற்றிருக்கின்றோம். உம்மை அப்பா தந்தாய் என்று நாம் இவ்விடத்திலே கூவி அழைத்து திருப்பலியிலே, அருட்சாதனங்களிலே, நற்கருணையிலே, இன்னும் திரு அவையை நாம் அன்பு செய்ய எமக்கு கற்றுக் கொடுத்தீர். எம் மூதாதையர் எமக்கு கொடுத்த நம்பிக்கை வாழ்வுக்காக அதை நாம் பேணி வளர்க்க திரு அவையின் ஞான தலைவர்களை, ஆயர்களை எமக்கு தந்தீர். நீர் அளித்த ஒவ்வொரு கொடைக்காகவும் நன்றி கூறி, அப்பா அப்பா என்று உம்மை அழைத்தேன், என் மகனே என்று பதில் கொடுத்தீர். ஆகவே உம்மை புகழ்கின்றோம் என்று இதிலே இந்த பாடலிலே கலந்து கொள்வோம். அப்பா அப்பா என்று உம்மை அழைத்தேன், என் மகனே என்று பதில் கொடுத்தீர். ஸ்துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஸ்துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே. ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாம் இப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கின்றோம். முதல் வாசகத்தையும் அதன் பின்பு பதிலுரை தியான பாடலையும் பின்பு நாம் நற்செய்தியையும் இறை வார்த்தை பகிர்க்கும் அமர்ந்திருந்தவாறை செபிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்காக செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டில் நின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இல்லார் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள்.
நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏந்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். 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 எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகொலியை நோக்குவோரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். உமது மாட்சிக்குரிய அரியணையை நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர்வானத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். அனைவரும் எழுந்து நின்று நற்செய்தி வாசகத்திற்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 24 முதல். ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிழிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
பெருமதிப்பிற்குரிய ஆயர் அவர்களே, அன்பு குருக்களே, 125 ஆண்டு இறைவன் செய்த நன்மைகளை இணைத்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற வைத்தராசங்குளம் கிராம மக்களே, இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை எல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து இந்த நிலைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கின்றார். எத்துணை மேலானது அவரது பேரன்பு. தாவீது சொல்லுவது போல, என் உயிரே நீ ஆண்டவரை போற்றுவாயாக, அவருடைய கனிவான செயல்களை எதுவும் நீ மறந்து விடாதே என்று. நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய கனிவான செயல்களில் தான் இருக்கிறது. எனவே இறைவன் நம் மண்ணில் நம் முன்னோர்கள் வழியாக நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, அந்த முன்னோர்கள் வழியாக இறைவன் மேற்கொண்ட அந்த பயணத்திலே நாம் ஒன்றிணைந்து கொண்டு நாமும் அந்த இறைவனோடு பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இன்னும் இந்த மண் பல தலைமுறைகளை காணும். அன்பார்ந்தவர்களே, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி தமிழகத்திலே 31 வயதுள்ள ஒரு இளம் பெண், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவள், ஆனால் அவள் தமிழ்நாட்டு பெண். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் தந்தையருடைய வறுமையினால் தத்து கொடுக்கப்பட்ட ஒரு பெண். இன்று பெல்ஜியம் நாட்டிலே நல்ல படிப்பு வசதிகள் எல்லாம் இருந்தும் திருமணமாகி அவளுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய வேரை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு, தன்னுடைய அடித்தளம் என்னவென்பதை கண்டறிய அவள் ஆசைப்பட்டு அவள் பயணம் மேற்கொள்ளுகின்றாள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் நாம் நம்முடைய அடித்தளத்தை மறந்து போனவர்களாக சில நேரங்களிலே இருக்கிறோம். நாம் நம்முடைய வீடுகளிலே கூட பாருங்களேன், நம்முடைய வீடுகளிலே வயதானவர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிற பொழுது அவங்க சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்முடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் அறிவுரை சொல்லுகிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைய காலமானது கடந்த காலத்தோடு பொருந்தி போக முடியாததாக சில நேரங்களில் கடந்து சென்று விடுகிறது. ஆனால் கடந்த காலத்தை மறந்தவன் ஒரு பொழுதும் நிகழ்காலத்தில் வெற்றியை அடைவது கிடையாது. கடந்த கால நன்மைகளை மறந்து போகிற பொழுது நிகழ்காலத்தின் நன்மைகளை சுவைக்க தகுதியற்று போகிறான். எனவேதான் நான் நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே பார்க்கிறோம், மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே இந்த உலகத்திற்கு சிறந்த நன்மையாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு பெரிய ஒரு மூதாதையர் பட்டியலை கடவுள் வாசித்து கொடுக்கிறார் நற்செய்தியாளர் வழியாக. என்ன காரணம்? இன்று நாம் பெறப்போகின்ற இந்த நன்மைகளுக்கான ஊற்று இந்த கடந்த காலம் முழுவதும் இந்த மூதாதையர்கள் இறைவன் வழியாக அனுபவித்த வாழ்வுதான். அவர்கள் எப்படி இறைவனோடு இருந்தார்கள், எப்படி இறைவனோடு பயணம் செய்தார்கள், எங்கே வீழ்ந்தார்கள், எங்கே இறைவன் அவர்களை எழச் செய்தார் என்பதையெல்லாம் கண்டு உணர்ந்து இந்த உலகத்திற்கு இறைவன் தரக்கூடிய உன்னத நன்மையாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அறிமுகப்படுத்துகின்றார். பல நேரங்களில் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற நன்மைகளை எல்லாம் காண்கிற பொழுது, அந்த நன்மைகளில் மகிழ்கிற பொழுது, கடந்த காலத்தில் நாம் வந்த பயணங்கள், நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்ட பயணத்தை நாம் வசதியாக மறந்து விடுகிறோம். காரணம், முன்னோர்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு நிகழ்வாக அல்ல, அது ஒரு போராட்டமாக இருந்தது. கடந்த காலத்திலே அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் போராட்டம் மிகுதியாக இருந்தாலும் இந்த மண்ணிலே வேரூன்றுவதற்கு அவர்கள் போராடினார்கள். வேரூன்றியதை பாதுகாக்க போராடினார்கள்.
பாதுகாத்ததை நிலைத்து நிற்கச் செய்ய போராடினார்கள். இந்த போராட்டத்தில் எல்லாம் அவர்கள் தோற்று போனார்களா என்று பார்த்தால் இல்லை. காரணம், அவர்கள் வெற்றி கண்டார்கள். அந்த வெற்றியினுடைய சாட்சிதான் நீங்கள் இன்று விசுவாசத்தோடு இந்த தேவாலயத்திலே இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறெனில் இந்த வெற்றி அவர்கள் எங்கே கண்டு கொண்டார்கள்? எங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது? எபிரேயர் திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது உன் கண்களை நீ பதிய வைக்க வேண்டும். நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில், குறிப்பாக இன்றைய காலத்தினுடைய ஒரு தோல்வி என்பது நம்முடைய வாழ்வின் மையத்திலிருந்து விலகி போவது தான். எனவே தான் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உண்டு. இஸ்ரேல் மக்களுக்கு இணைச்சட்ட புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வீடுகள் வசதியாக வருகிற பொழுது, ஆடு மாடுகள் பெருகும் பொழுது, நில புலன்கள் பெருகி வருகிற பொழுது, வசதிகளும் செல்வங்களும் மிகுதியாகிற பொழுது, இவற்றையெல்லாம் உங்களுக்கு தந்த இறைவனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நான் காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்பது இதுதான். இறைவனை மறக்காத ஒரு தலைமுறை. இன்றைய காலத்தினுடைய சாபம் என்பது இறைவனை மறந்த, எனக்கெல்லாம் தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்க தெரியும் என்று சிந்திக்கக்கூடிய வேறொரு தலைமுறை. நம்முடைய தாத்தா பாட்டிகள், குறிப்பாக இன்று நான் பொதுவாக எப்பொழுதும் பார்த்து சொல்வது உண்டு, நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற தாத்தா பாட்டிகள் எப்போ அவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களோட முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டிங்களை பார்த்தா தெரியும், ஒரு புன்னகை, அது அறியாத ஒரு புன்னகை. என்னுடைய பாட்டியில் நான் கண்ட ஒன்று, என்னுடைய பாட்டி 85 வயதில் கேன்சர் வந்து இறக்கும் தருவாயில் ஒரு 3 மாதம் சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நோயோடு தான் இருந்தார்கள். அந்த ஒரு நாள் கூட அவர்கள் எந்த ஒரு முறைப்பாடும் சொன்னதில்லை. முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. யாரை குறித்தும் எதை குறித்தும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அவர்களுக்கு. காரணம், அவர்கள் நம்பிக்கை. அவங்கள அந்த நாட்கள் நான் கண்டதெல்லாம் கையில் ஜெபமாலையோடு இருந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இன்றைக்கி நம்முடைய தாத்தா பாட்டிகளை கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க கையில் என்ன இருக்கும்? எந்த தாத்தா பாட்டிகளாவது மொபைல் ஃபோனோட பார்த்துருக்கீங்களா? அது எப்படி தொடர்றதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஏம்மா அவர் ஃபோன் அடிக்குதுமா, வந்து எடுத்துகிட்டு போமா, அப்படி தான் சொல்லுவாங்க. தெரியாது அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் கையில் அவள் தெரிந்த ஒரு ஆயுதம் என்பது என்ன அப்படின்னா, அவர்கள் வாழ்வை வென்ற ஆயுதம், இந்த உலகத்தின் போராட்டங்களை வென்ற ஆயுதம் எது அப்படின்னா, அவங்க கையில் இருந்த ஜெபமாலை. அந்த ஜெபமாலை தந்த ஒரு தைரியம் அவர்கள் வாழ்க்கையில். எத்தனை போராட்டங்கள் நம்முடைய கடந்த கால தலைமுறை சந்தித்த எத்தனை போராட்டங்களை இன்றைய தலைமுறை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையே? இன்று எல்லாம் வசதியாக இருக்கிறது, நல்ல வீடு, நல்ல உணவு, எல்லாம் மிகுதியாக இருக்கிறது. ஆனாலும் அங்கே இறைவன் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. மக்களே, நீ இறைவனை மறந்து போகாதே. நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் அதான். அதனால் தான் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்ப துறவிகளுடைய ஆண்டை அறிவித்த பொழுது, துறவிகளுக்காக அவர் ஒரு மறையுரை ஆற்றின பொழுது அவர் சொன்ன அறிவுரைகளிலே முதல் அறிவுரை இதுதான்: லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். உங்களுடைய கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை நீ மறந்துடாது. உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அவர் கஷ்டப்பட்டாங்க, எப்படி அந்த வரலாற்றில் அவர்கள் முன்னேறி வந்தார்கள், ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர்கள் நிறைவுள்ள இந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நீ கண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து இன்றைய விசுவாச வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த 125 ஆண்டு பயணம் என்பது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அதற்குள்ளே
நிறைய போராட்டங்கள், நிறைய உயிரிழப்புகள், நிறைய கண்ணீர், இதெல்லாம் இந்த மண்ணிலே புதைந்து கிடக்கிறது. விசுவாசத்திற்காக இரத்தம் சிந்தியவர்கள் உண்டு, மண்ணுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் உண்டு, குடும்பத்தை காப்பதற்காக இரத்தம் சிந்தியவர்கள் உண்டு, என்னுடைய இந்த சமூகத்திற்காக, இந்த மண்ணை, இந்த குடும்பம், எங்கள் உறவுகளை காப்பதற்காக தங்களை இழந்தவர்கள் உண்டு. அவற்றுக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பலன் என்பது நற்கருணை என்ற ஒரு அடித்தளத்திலே அவர்கள் வேரூன்றி இருந்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தியிலே, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற ஒவ்வொருவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள். நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அறிவாளிகள். காரணம், அவர்கள் தங்கள் குடும்பங்களை நற்கருணை என்ற பாறை மீது வீட்டை கட்டி வைத்திருந்தார்கள். நற்கருணை விட்டுவிட்டு அவர்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அவர்களுக்கும் சம்பாதிக்கணும், அவர்களுக்கும் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அவர்களுக்கும் உழைக்க வேண்டும். அன்றாட போராட்டங்கள் அன்றாடம் இருந்த பொழுதும் கூட தங்களுடைய போராட்டத்திலே அவர்கள் இறைவனுடைய கரத்தை மறந்து விடவில்லை. எனவே இன்று நம்முடைய வாழ்வுக்கு அவர்கள் சவாலாக சொல்லுகிறார்கள், அதுதான், நான் பிடித்த இறைவனை நீ பிடித்திருக்கிறாயா? நான் பிடித்த இறைவன் அவர் என்னை தாங்கினார் என்று சொன்னால், இன்றும் இனியும் நீங்கள் அந்த இறைவனுடைய கரம் பிடிக்கிற பொழுது அவரும் உங்களை தாங்கிக் கொள்ளுவார். ஒரு நாளும் அவர் கைவிட்டு விட மாட்டார். வாழ்க்கையின் வறண்ட நிலைகள் வரும். விவிலியத்திலே பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ரபீதீம் என்ற இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள். வறண்டு போன ஒரு சூழ்நிலை, மனசெல்லாம் குழப்பங்களும் போராட்டங்களும் இருக்கிறது. நாளை என்னவாகும்? தண்ணீர் இல்லை, வாழ்க்கை வறண்டு போகுமே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானா என்று நினைத்திருக்கிற பொழுது இறைவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அந்த கோலை எடுத்து பாறை மீது தட்டு. அந்த கோலை எடுத்து நீ பாறை மீது தட்டு, அங்கிருந்து தண்ணீர் புறப்படும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய முன்னோர்கள் தட்டின ஒரு இடம்தான் இந்த நற்கருணை என்ற பாறை. விசுவாசம் என்ற கோலை கையில் உயர்த்தி கொண்டு நற்கருணை என்ற பாறையின் மீது அன்றாடம் தட்டி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தட்டுதலிலே ஒரு நாளும் தளர்ந்து போகல. ஒருவேளை வெற்றி கிடைத்திருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், பரவாயில்லை, ஆண்டவரே நான் உன்னை இறுக பிடித்துக் கொள்ளுகிறேன். எனவே நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் பாடத்தை நீங்களும் நானும் இந்த புதிய தலைமுறையிலே கற்றுக்கொள்ளுகிற பொழுது, எனக்கு இது இல்லையே, எனக்கு இது கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம். நாம் இன்றைய காலம் என்பது ஒரு புலம்புதலின் காலமாக இருக்கிறது. மனித உள்ளங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது, இல்லாததை நினைத்து நினைத்து நினைத்து. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தங்களுக்கு வெளியே இருந்த குறைகளை அல்ல, தனக்கு அருகில் இருந்த நற்கருணை என்னும் நிறைவினை அவர்கள் கண்டார்கள். எனவேதான் எபிரேயர் திருமணம் சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வைப்பவரும் நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது உன் கண்களை நீ பதியவை. நம்முடைய உயிர்த்தராசங்குளம் என்ற கிராமத்தினுடைய 125 ஆண்டு கால வாழ்வினுடைய அடித்தளம் இந்த நற்கருணை மட்டும்தான். இந்த நற்கருணையில் தான் அவர்கள் இறை ஆனந்தத்தை கண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அந்த ஆனந்தத்தை இறைவனில் கண்ட பொழுது அவர்கள் வாழ்விலே வெற்றியை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். எனவேதான் அங்கேயும் போராட்டங்கள் இருக்கு. வார்த்தை சொல்லுகிறது, மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, காற்றடித்தது, எல்லாம் இருக்கிறது. நெருக்கடியான சூழல்கள், துன்பத்தின் சூழல்கள், இதெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? காரணம், அந்த சூழல் என்பது இனியும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். போராட்டங்களும் நெருக்கடிகளும், மழை பெய்கின்ற அனுபவம், காற்றடிக்கிற அனுபவம், வெப்பத்தின் அனுபவம் நம்மை சூழ்ந்து வருகிற பொழுது நான் ஆண்டவருக்கு அருகிலே நம்பிக்கையோடு வரக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய கரத்திலே என்னை விட்டு கொடுக்க தயாரான மக்களாக நான் வருகிற பொழுது
எவ்வாறு இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மேகத்தூணாக நெருப்பு தூணாக இருந்து அவர்களை வழி நடத்தினாரோ அதே போல இறைவன் இனியும் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பான். எனவே இந்த உயிர்த்தராசங்குளம் இனியும் அடுத்த பல தலைமுறைகளை காண வேண்டும் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, நம்முடைய குடும்பத்தை மீண்டும் ஜெபத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். உன் குடும்பத்தினுடைய அடித்தளம் ஜெபமாக, நற்கருணை பிரசன்னமாக, ஆண்டவருக்கு அருகிலே வரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், இன்றைய வளர்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை என்பது தேவாலயத்துக்கு வெளியிலே இன்பம் காண்கின்ற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவாலயத்துக்கு வெளியிலே காண்கின்ற இன்பம் நிலையற்றது. அது ஆபத்தை உணர்த்துகிறது. அதனுடைய வாழ்வை தளரச் செய்கிறது. ஆனால் நீங்களும் நானும் காண வேண்டிய நம் முன்னோர்கள் கண்ட ஒரு இன்பம் என்பது தேவாலயத்துக்கு உள்ளே இன்பத்தை கண்ட ஒரு சமூகம் இது. அந்த சமூகமாக மீண்டும் நாமும் மாற வேண்டும். எனவே தேவாலயத்துக்கு வெளியில் அல்ல என் வாழ்க்கையின் இன்பம் இருப்பது, தேவாலயத்துக்கு உள்ளே நான் பீடத்துக்கு அருகிலே வர வர அங்கே எனக்கான இன்பம் நிறைந்திருக்கிறது. அதான் தாவீது சொல்றார் இல்லையா, ஆண்டவரை உற்று பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவரை உற்று பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், ஒருபோது வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள். எனவே நம்முடைய இன்பத்தை நாம் ஜெபத்தின் வழியாக நற்கருணைக்கு அருகிலே கண்டடைய நாம் முயற்சி எடுப்போம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம் புதிய தலைமுறையாக நாம் செய்து வைக்க வேண்டியது நம் முன்னோர்கள் காட்டிய குடும்ப உறவினுடைய ஐக்கியம். இன்று ஒவ்வொரு வீடு குடும்பமும் பல 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 சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பிரிந்து கடந்து போகிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய குடும்பம் என்பது ஒரு கூட்டொருங்கி இயக்க குடும்பமாக இருந்தது. கூட்டொருங்கி இயக்கம், அங்கே யாரும் தனிப்பட்டவர்கள் அல்ல, நாம் என்ற உணர்வோடு வாழ்ந்தவர்கள். நம்முடையது, நமக்கானது, நம் குடும்பம், நம் உறவு என்ற அந்த உறவின் ஐக்கியத்தில் வாழ்ந்த ஒரு சமூகமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? அது உன் குடும்பம், இது என் குடும்பம், நீ வேண்டாம், நான் வேண்டாம், நீ இல்லைனாலும் பரவாயில்லை, நான் வாழ்ந்துருவேன், நீ இல்லைனாலும் பரவாயில்லை, எனக்கு தேவையில்லை என்ற ஒரு மனநிலை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி அல்ல, எனக்கு நீயும் வேணும், உனக்கு நானும் வேணும். இதான் நற்கருணை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை பாடம். நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை பாடம் அது. அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை வாசிக்கிற பொழுது நம்ம தியானிச்சிருப்போம். நாம் ஒரு மனிதனுக்கு எல்லாம் நிறைவாக விளைந்த பொழுது அவன் சொன்னான், நான் என்ன செய்வேன், எனக்கு நிறைய இருக்குது, நிறைய விளைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவன் மகிழ்ந்த பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அறிவிலியே. காரணம், ஒரு சமூகத்தின் வளர்ச்சியிலே, ஒரு மனிதனுடைய வளர்ச்சியிலே ஒரு சமூகத்தின் வளர்ச்சி இருக்கிறது என்பதை அவன் மறந்து விட்டான். தனக்கு விளைந்த பொழுது அது தனக்கு மட்டும்தான் நினைத்தான், அது பிறருக்கும் சொந்தமானது என்பதை அவன் மறந்து விட்ட பொழுதுதான் அவனை கடவுள் அறிவிலியே என்கிறார். நம்முடைய முன்னோர்கள் சமூகத்திலே இறைவன் முன்னிலையிலே அறிவிலிகளாக அல்ல, இறைவன் முன்னிலையிலே ஆண்டவருடைய பேறு பெற்ற மக்களாக இருந்தார்கள். காரணம் என்ன? தான் வளர்ந்த பொழுது தன்னோடு இருந்தவர்களையும் சேர்ந்து வளரச் செய்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் சேர்ந்து வளரச் செய்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த நற்கருணை பிரசன்னத்தில் இந்த 125 ஆண்டை கொண்டாடுகிற பொழுது, இன்னைக்கு நாம் நம்முடைய முன்னோர்களை தியானித்து அவர்கள் நன்றி சொல்லுகிற பொழுது நான் அவர்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்ளுகிறேன்? பிளவுபட்டு போகிற குடும்பங்களை அல்ல, பிளவுபட்டு போகிற உறவுகளை அல்ல மக்களே, மாறாக நாம் ஒன்றிணைந்தால் நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையைத்தான். நாட்களுக்கு முன்னாடி டிவியில் ஒரு காட்சி ஒன்று, விலங்குகள் சம்பந்தமான ஒரு அந்த சேனலில் காட்டு எருமைகள் எல்லாம் ஒரு கூட்டமாக போய்கொண்டிருக்கிறது. அதனை சுற்றிலும் சிங்கங்கள் படுத்து வாட அமைதியாக இருக்கிறது. அந்த காட்டு எருமைகளுடைய கூட்டம் போகிற பொழுது அவ்வளவு வலிமை வாழ்ந்த காட்டு ராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கம் ஒன்றும் செய்யலை, ரொம்ப அமைதியாக இருக்கிறது. அந்த கூட்டம் கடந்து போன பிறகு ஒரே ஒரு காட்டு எருமை மட்டும் தனிமையிலே
என் வழி தனி வழின்னு சொல்லிக்கிட்டு அது தனியாக ராஜா மாதிரி நடந்து போனான். அதுவரை அமைதியாக இருந்த சிங்கங்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அந்த 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 ஒரு காட்டெருமையை கொன்று போடுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது இந்த கூட்டொருங்கியக்க சமூக உறவில் இருந்தது. எல்லாரும் சேர்ந்தார்கள், ஒன்றாக உழைத்தார்கள், ஊரை கட்டி எழுப்பினார்கள். எனவே 125 ஆண்டு கடந்த பிறகும் இந்த கிராமம் இவ்வாறு நிலைத்திருக்கிறது சொன்னார். அவர்கள் காட்டி கொடுத்த அந்த கூட்டொருங்கியக்க உறவுதான். அதை இன்று நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவன் கேட்டுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேனா என்ற ஒரு சுயநல வாழ்வு நம்முடைய ஊரை கட்டி எழுப்பாது, உறவை கட்டி எழுப்பாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 2 சிந்தனைகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நற்கருணையில் அடித்தளம் காண்போம். இரண்டாவது, கூட்டொருங்கிக்கு உறவுதான் இந்த கிராமத்தை கட்டி எழுப்பியிருக்கிறது. இனியும் பல தலைமுறைகள் வரணும் அப்படின்னா அந்த கூட்டொருங்கியக்க உறவாக தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே செயல்படுவோம். இறைவன் மீது, இறைவனுடைய அடித்தளத்துக்குள் நாம் திரும்புவோம். அந்த அடித்தளம் நம்ம இன்னும் உறுதியாக நம்மை காத்து வழி நடத்தும். கண்களை மூடி ஒரு மௌனமாக ஜெபிப்போமா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மனதிலே கொண்டு வருவோம். இந்த கிராமத்திலே வாழ்ந்து கடந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள், அவர்கள் விட்டு சென்ற அந்த வாழ்க்கை பாடங்களை நினைத்து நன்றி சொல்லுவோம். அவர்களைப் போல நற்கருணையில் மையம் கொண்ட மக்களாக, நற்கருணை தான் எங்கள் கிராமத்தினுடைய அடித்தளம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும். ஆண்டவரே, நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற எந்த ஒரு குடும்பமும் நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம் என்ற மனநிலையில் வாழாமல், நாம் எல்லாருக்கும் வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் உறவில் பிணைக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கான அருளை நீர் தந்து ஆசீர்வதியும் என்று ஜெபித்து தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலே நாம் எடுத்துரைப்போம். அன்பின் பரலோக தந்தையே, தூய திருச்சபையின் திருத்தந்தையாயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் இரக்கத்தினூடாக நற்செய்தியை உயிரூட்டம் பெற செய்திட வேண்டிய வரப்பிரசாதங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மகத்தில் உறைபவரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் ஊழல், பேராசை போன்ற தீமை தரும் செயல்களை நாடாமல் மக்கள் நன்மையை மட்டுமே கருத்திற்கொண்டு பரந்த உள்ளத்துடன் செயற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் பரலோக தந்தையே, கிறிஸ்து பிறப்பின் 2025 ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாவோம் என்ற உலக திரு அவையின் நோக்கோடு பயணிக்கின்ற நாம் 125 ஆண்டுகளை கடந்த எம் விசுவாச பயணத்தில் எம் குடும்பங்கள் இன்னும் விசுவாசத்தில் ஆழப்படுத்தப்படவும், எம் குடும்பங்களில் இறை அழைத்தல்கள் உருவாக வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த ஜூபிலி ஆண்டிலே
அவை எடுக்கின்ற அனைத்தும் வெற்றி பெறவும் எம் கிராமத்தின் ஜூபிலியினூடாக இறை மக்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மாறிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையோடு நாம் சமர்ப்பித்திருக்கிற வேண்டுதல்கள், எங்கள் மனங்களிலே இருக்கிற பல்வேறு தேவைகள் அனைத்தையும் குறிப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே இறைவன் தாமே ஏற்று இன்னும் மிகுதியான கைமாறை வரங்களை நமக்கு தர வேண்டுமென்று இப்பொழுது அனைவரும் முழந்தாற்படியிடுவோம். முழந்தாற்படியிட்டு அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் என்று நாம் பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. அனைவரும் இப்பொழுது ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். இப்பொழுது அனைவரும் மாண்புயர் என்ற கீதத்திலே கலந்து கொண்டு நற்கருணை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இயலா குறையை நீக்க
அவர்களுக்கு கொடுத்தருளினீர். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எத்திசையும் புரிவோம்.